வெல்கம் டு பகவதி கிச்சன். நான் மாலா பாலசுப்ரமணியன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபலூடா செஞ்சு காட்ட போறேன். ஃபலூடானால எல்லாரும் லைக் பண்ற டெசர்ட் தான். இதை நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிடணும், இல்லை வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். நான் இன்னைக்கு செஞ்சது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். ஃபலூடா செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் இங்கே கொஞ்சம் சப்ஜா விதைகள் எடுத்து ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சப்ஜா தான் பேசில்னு சொல்லுவோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து சோக் பண்ண இந்த மாதிரி ஆயிரும். இதுதான் முக்கியம் ஃபலூடாக்கு. ஃபலூடா சேமியா வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஆப்பிள், மேங்கோ, கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ், பிஸ்டாச்சியோ, ஸ்ட்ராபெரி ஜெல்லி, ரோஸ் சிரப், வெனிலா ஐஸ்கிரீம். இந்த 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சி சர்க்கரை போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஆற வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து ரோஸ் சிரப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தான் ஃபலூடாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சப்ஜா விதைகளை. லேயராக நம்ம வைக்க வேண்டியது தான். அதுக்கு மேலே வந்து ஃபலூடா சேமியா, அதுக்கு மேலே வந்து இந்த ரோஸ் மில்க் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து ஆப்பிள், மேங்கோ மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும், கிரேப்ஸு, மெலானு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லேயர்ஸ் வைக்கிறது நம்ம இஷ்டம்தான். ஆப்பிள் போட்டாச்சு. இப்போ மேங்கோ, அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து ரோஸ் சிரப்பு, கொஞ்சமாக ரோஸ் சிரப் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ராபெரி ஜெல்லி இதை கொஞ்சம் போட்டு திரும்ப வந்து இப்போ நம்ம வந்து செகண்ட் லேயர் நான் போடுறேன். இதே மாதிரி தான் சப்ஜா சீட்ஸ், திரும்ப அதே மாதிரி ஃபலூடா சேமியா. இது ஒரே லேயராக வச்சு கூட நிறைய ஃப்ரூட்ஸு நட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச்சில் வந்து ஐஸ்கிரீம் வைக்கணும். அதனால் நான் வந்து இப்போ 2 லேயராக தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டம், அது அவங்கவுங்க இது தான், விருப்பம்தான் இது ஃபலூடா வந்து லேயர்ஸ் வைக்கிறது. இப்போ வந்து ஆப்பிள், மேங்கோ. இப்போ ஃபைனல் டச் வந்து நான் வெனிலா ஐஸ்கிரீம் வைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் விருப்பமோ அது வச்சுக்கலாம். இல்லைன்னா கேசர் பாதாம் குல்ஃபி இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். மேலே வந்து ஸ்ட்ராபெரி ஜெல்லி. இப்போ நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. மேலே லைட்டாக வந்து ரோஸ் சிரப்பு,
பாருங்கள் ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான ஃபலூடா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.